ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த vlog பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு பாப்பாவுக்கு பர்த்டே. அது இல்லாமல் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தது, பர்ச்சேஸ் பண்ணது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இது. ஃபுல்லாமே ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்றைக்கி காலையில் எழுந்து எனக்கு தெரிஞ்சது சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாக்கு ஈவினிங் தான் கேக் கட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவுமே ஹோம்மேட் கேக் தான் நான் சொல்லியிருக்கேன், வீட்லேயே செய்ய சொல்லியிருக்கேன். இந்த கோவில் திண்ணனூரில் 58வது திவ்ய தேசம், அதாவது பெருமாளுக்கு 108 திவ்ய தேசத்தில் இது 58வது திவ்ய தேசம். திருநீன்ற ஊரில் இருக்க பக்தவாச்சல பெருமாள் கோவில். இங்கே எண்ணெய் பெற்ற தாயார் அப்படின்னா அம்மனை அந்த பேரில் அழைப்பாங்க. இந்த கோவில் ரொம்ப பெருசு, பழமையான கோவில். இப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுனால இப்போ கும்பாபிஷேகம், மிக பழமையான கோயில்னால் 10 வருஷம் 15 வருஷத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ கோவில் உள்ள கருவறையை பார்க்க முடியாது, வெளியே மூலவரம் மட்டும் பார்க்க முடியாது. வெளியே உற்சவர் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இது பக்கத்தில் 3 கோவில் இருக்குது. இருதயலீஸ்வரர் இருக்கார், ஏரிக்காத்த ராமர் கோவில் இருக்குது. நிறைய டைம் நான் காமிச்சிருக்கேன். இருதயலீஸ்வரர் கோவில் பின்னாடியே இருக்கும். இந்த கோவிலுக்கு பின்னாடி, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த கோவில் மிடில் இருக்கும். இந்த கோவில் ஏன்னா ஒரு டைமும் போகிறேன்னா இங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இந்த கோவிலில் எங்களுக்கு கல்யாணம் நடந்ததுனால ஒரு வாட்டியும் எங்களுடைய ஆனிவர்சரிக்கு, பர்த்டேக்கு, எந்த ஒரு வீட்டில் நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு தான் போவோம். பையன் பர்த்டே, பொண்ணு பர்த்டே, எங்களுக்கு பர்த்டேனாலும் இந்த கோவிலுக்கு தான் போவோம். சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வாசலில் 6 மணிக்கே நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கல்யாணம் எங்களுக்கு முகூர்த்தம் 7:30 மணிக்கு, நான் 6 மணிக்கு வந்துட்டேன். மாப்பிள்ளை கரெக்டாக 7:30 மணிக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்தார். அதனால் இந்த சென்டிமெண்ட்டாக இந்த கோவில் எப்போவுமே எங்களுக்கு கொஞ்சம் போனால் எங்களுக்கு அந்த மெமரிஸ்லாம் வரும். அதுக்காக என் பசங்க கிட்ட சொல்லிட்டு கலாய்ச்சிட்ருப்போம். நாங்கள் வெயிட் பண்ணோம், ஒரு டீ கடை கூட பக்கத்தில் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம் நாங்கள். ஸோ அந்த மெமரிஸ்க்காக எப்போவுமே இந்த கோவிலுக்கு போனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு சாந்தமாகவும் திருப்தியாக இருக்கும். நம்மளை நினச்சது இந்த கோவில் தானே. பாப்பாவுக்கு அவங்க அப்பா செப்பல் வாங்கி தரத்துக்காக ஆவடி கூட்டு போயிட்டாரு. இதுதான் ஆவடி மார்க்கெட். அங்கே போனால் செப்பல்லாம் சீப்பாகவே நமக்கு கிடைக்கும். இவளுக்கு பெல்ட் மாடலா? நல்ல கம்பெனி தான். கம்பெனி தான் நம்மளோட. அதான் வேணும். அது பெருசு, சைஸ் பெருசு போட்டு தரமா. டிசைன் பாருமா, சைஸ் 3 பேர் தான் வாங்கிக்கலாம். நான் பெல்ட் மாடல் வாங்க சொன்னேன். அந்த அம்மாவுக்கு பெல்ட் மாடல்லாம் பிடிக்கலையா. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, பிடிச்சதை. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். வெளியிலேருந்து எந்த ஐட்டமே வாங்கக்கூடாதுன்னு நான் ஹோம்மேடாக கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். நல்லா 1 கிலோவுக்கு பண்ணுறாங்க, இல்லைன்னா நம்ம 2 கிலோவாவது வாங்கணும். இருடா அர்ஜென்ட் பண்ணாதே. இங்கேயும் பாபிகேல், இங்கேயும் பாபிகேல். இது பக்கத்துல நில்லுமா. இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். ஸோ இந்த கேக்குக்கு நான் என்ன கலர் கொடுக்கணும்னு அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. எங்களுக்கு கேக் ஓப்பன் பண்ணும்போது தான் இது பிங்க் கலரில் கேக் இருக்குன்னே தெரியும். பாப்பா ட்ரெஸ்ஸும் பிங்க்கு, கேக்கும் பிங்க்கு, ஒரே இதாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது அன்றைக்கி. அவங்க அத்தை பொண்ணு மட்டும் இந்த ஃபோட்டோவில் மிஸ் ஆகிட்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அவள் வந்தா, ஆனால் ஃபோட்டோவில் இல்லை. இதுதான் இந்த செப்பல் தான் அவங்க வேணும்னு சொல்லி வாங்கினாங்க. இந்த செப்பல் 200 ருபீஸ். இதான் அவங்க அப்பா அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. மேடம்க்கு மட்டும் காலில் பிளேடு வச்சுருக்காங்க போல். 3 மந்த் ஒன்ஸ் செப்பல் கிழிஞ்சிரும். செப்பல் இப்போ தான் ஷூ க்ரீன் கலர் வாங்கி கொடுத்தா, லைட் எரியிற மாதிரி. அந்த ஷூவை காலி பண்ணிட்டா, முடிச்சிட்டா அதோட வேலையை. அது இப்போ லைட்டோ எரியில் ஒன்றும் எரியல. இது கௌஷிக் கொடுத்த கிஃப்ட்டு, சர்வேஷ் கொடுத்த கிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறது தமிழகரன் கொடுத்த கிஃப்ட்டு, அவனோட டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கொடுத்த கிஃப்ட். இதெல்லாமே அந்த பொம்மை கௌஷிக் கொடுத்தான். அந்த பொம்மை கௌஷிக் சொல்கிறா, அக்கா ஒன்றை மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. மறுநாள் சண்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான். ஃபுல்லாக நான்வெஜ் ரெசிபி.
அண்ணி அண்ணா எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணை பொங்கலுக்கு கூப்பிட்டு புடவைலாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அது போல் தான் அவங்களுக்கு டைம் இல்லைன்றனால இந்த வீக் வர சொல்லியிருந்தோம். அன்றைக்கி வந்திருந்தாங்க. அன்றைக்கி என்ன லன்ச் மெனு பார்த்திங்கன்னா, சாதம் வடிச்சிட்டேன், ரசம் வச்சுட்டேன், முட்டை வேக வச்சுட்டேன், ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே அத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி சமைச்சோம். அன்றைக்கி 10-12 பேருக்கு சாப்பிட போகிறோம், அதுக்கேற்றா போல் சமைக்கலான்னு சொல்லிட்டு அத்தை வந்து மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி அதெல்லாம் செய்ய சொல்லிட்டேன் அத்தையை. ஏன்னா அவங்க கிரேவி ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா செய்வாங்க, காரம் மிளகு இதெல்லாம் நிறைய போட்டு செய்வாங்க, எல்லாேருக்கும் கோல்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அத்தை. ஆனால் நான் வந்து ரசம் நல்லா காட்டாக ரசம் வச்சுட்டேன், சாதம் ஒரு பிடி வச்சுட்டேன், ஒரு சாதம் வந்து அத்தை வடித்து எடுத்துகிட்டு வரேன்ட்டாங்க. ஸோ கீழே நான் கொஞ்சம் சமைச்சேன், மேலே அத்தை கொஞ்சம் சமைச்சாங்க. எல்லாத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு நல்லா புஷ்பா 2 படம் போட்டு நல்லா படுத்துட்டு ஃபேமிலியோட ஜோலியாக என்ஜாய் பண்ணிட்டு படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ஏன்னா சண்டேனா சந்தைக்கு போகிற வேலையும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு மளிகை சாமான் வாங்குறோம் இல்லையா, அங்கே ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, அது வாங்கலான்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ சமையல் எல்லாம் ரெடி, சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஃபேமிலியோட வருஷத்தில் ஒரு நாள் தான் இப்படி எல்லோரும் ஒன்றா ஜாலியாக சேர்ந்து, ஏன்னா எல்லாருமே ஓடுறோம் உடைக்கிறோம், யாருக்குமே இங்கே டைம் கிடையாது, ஒன்றா மீட் பண்ணுற அளவுக்குலாம் டைம் கிடையாது. அந்த ஒரு நாள் மீட் பண்ணுறது, ஒன்றா சாப்பிட்றது, சந்தோஷமாக இருக்கிறது, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளர்கிறாங்க. அதனால் எங்கள் ஃபேமிலியில் வந்து என்ன தான் பிரச்சனை சண்டை வந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு அடுத்த நிமிஷம் வந்து நம்ம எப்பயும் போல் மாறிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஒரே கடையில் நீங்கள் ரெகுலராக ஷாப்பிங் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து இயர் எண்டிங்கில் ஒரு கூப்பன் தருவாங்க. அது வந்து ஒரு 500 to 600 ஒரு கூப்பன் தருவான், ஃப்ரீயாக கிஃப்ட் மாதிரி தருவான். நீங்கள் என்ன வேணால் இந்த ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவான். அதுக்கு தான் வந்திருக்கோம். 50 ரூபா பட்ஜெட்டில், இந்த 50 ரூபா பட்ஜெட்டில் இங்கே எதுவும் இல்லை, 20 ரூபா கோலை தட்டு நல்லா இருக்குது. 30 ரூபா இது இருடா, எவ்வளோ ரேட்டு பார்க்கறதுக்குள்ள இந்த 10 ரூபாயே போடும். 10 ரூபாய்லடா அது, இது 10 ரூபா போட்டுக்குது, இதுவே 20 ரூபாடா. அப்போ 20 பீட்டா. ஆமாம், ஸ்பூன் எங்கே இருக்குது? சில்வர் ஸ்பூன் அங்கே இருக்கா பாரு. ஏய் வா வா வா, ஸ்பூன் இல்லைடா. ஏன் அப்போ இங்கே பாடுறா, இட்லி குண்டாலாம் அழகாக இருக்கு. இங்கே பாடுறா இட்லி குண்டா, இங்கே பாடுறா அப்போ இட்லி குண்டா. சர்வே சர்வே இட்லி குண்டா. கம்மி ரேட்ல இருக்கும் பாரு, டோருக்கு பாரு 10 ரூபா. இந்த 9 ரூபான்னு போட்டுருக்கீங்க பாரு, நல்லா இருக்குது. 9 rupees போட்டிருக்கா பாருடா சர்வே. அதை வச்சுட்டு வா, இதெல்லாம் கியூட்டாக தான் இருக்கும். நீ போ, ஸ்டாண்ட் வேணும் எனக்கு மெயினாக. போ, இட்லி பிளேட் பார்த்தியா அழகா இருக்கு. உனக்கு 50 ரூபா பட்ஜெட். போ, சரி நீ போ. ஸ்டாண்ட் பாரா, பிளாஸ்டிக் வேணாம் எனக்கு, சில்வரில் இருக்க மாதிரி. சில்வர்லாம் நீ கேட்குற ரேட்டு கிடைக்குமான்னு தெரியல. 500ல இருந்தாலும் ஓகே தானே? 500. ஆனால் இந்த ஸ்டாண்டு இது போல் ஸ்டாண்டு தான். இதெல்லாம் எவ்வளோ வரும்? இது எவ்வளோ வரும்? இது 330 ரூபா, 315. 315 ஆயிட்டு. இது 315. இது ஓகேவா பாரு, நீ தான் சொல்லணும். இதுலயே சின்னது வராது, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. இல்ல கொஞ்சம் சின்னது இருக்குமான்னு பாருங்க. 850 இருக்கு. 3 ஸ்டெப் இருக்கு, 850 வரும். 2 ஸ்டெப்னா உங்களுக்கு 600 சம்திங் வரும். அதான் 600 இருக்குல, அதை காட்டுங்களா கொஞ்சம். அது நல்லா இருக்கு, பவுடர் கோட்டர்லாம் இதுவும் நல்லா இருக்கு. 270. நீ அப்படி போவாதாங்க, இது வரும். இது நல்லா நீட்டா இருக்கு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் நல்லா இருக்கானா? 820 இந்த ஸ்டாண்டெல்லாம். 595 595 இது நல்லா இருக்கு. இந்த இதுல கூட மாட்டிக்கலாம். சரி இதுவும் அந்த ஸ்பூனும் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்துக்கலாம், நீ தான் கொடுக்கணும். நான் வாங்கி தரேன் உனக்கு. இருக்கானா? சரி, இது ஆணி கூட அடிச்சுக்கலாம் போல, இங்க ஹோட்டலா இருக்கு.
போடு அவ்வளோதான் ஜிபே நான் பே பண்ணும் கொடு இது இவனை மேலே கூப்பிட்டு போகணும் வேற இல்லைன்னு நம்ம உயிரை எடுப்பான் இவனெல்லாம் இப்படியே விட்டு ஓடிடுது அப்போய் சர்வே அனிமல்ஸ் டாய் தயவு செய்து எடுக்காத இவங்க பாரு அல்கி எவ்வளவு பெருசாகிறான் ஸ்பைடர்மேன் இதோ ஒருத்தர் இருக்கான் பாரு இதானே தெரியலையா இங்க பாரு போ பாத்து பாத்து போ 50 ரூபாய் தான் 50 ரூபாய்க்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாக்கணும் இல்லையா அப்படியே கிளம்பிடணும் வீட்டுக்கு 180 எங்க போன சப்பா முருகா 288 என்னடா போயிடுற ஆமாடா எப்படி இருக்கான்டா சாஃப்டா இருக்குல்ல இதெல்லாம் எதுவுமே எடுக்காதடா வாடா போலாம் சிங்கம் எல்லாம் நல்லா இருக்கு ஐயோ இது என்னதுடா செம்மையா இருக்கு எங்கடா போற எதையா தள்ளி விட்டுற போறடா டேய் இதையே சுத்தி சுத்தி வரடா நீனு ஏதாவது ஒரு பொருள் கடகடன்னு வாங்கின்னு போன இப்பதானே இந்த பக்கம் கூட்டின்னு வந்த உன் பட்ஜெட்லாம் இங்க பத்தாது சர்வே இதெல்லாம் ரொம்ப விலை அதிகம் சர்வே நான் தான் சொல்றேன் இதெல்லாம் விலை அதிகம் இங்க பேர் எவ்வளவு போட்டிருக்கு 280 போட்டிருக்கு பாரு நான் அப்பா அதெல்லாம் வாங்கி தராது உனக்கு வா நீ ஸ்டேஷனரி ஐட்டம் ஏதாவது எடுத்துன்னு போயிடலாம் வா அப்படியே போவாங்க ஸ்டேஷனரி கொம்ப இங்கே ஏதாவது பாரு ஏதாவது பார்த்து எடுத்துன்னு வா காம்போவா எத்தனை வேணும் போ ஃப்ரீயாக கூப்பன் கொடுக்குறாங்களே 50 ரூபாய்க்கு இவனுக்கு ஏதாவது வாங்கி தரலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இவன் பண்ண பாடு இருக்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன்றத சொல்கிறேன் எங்களுக்கு கூப்பன் வந்து 582க்கு ஃப்ரீ கூப்பன் கொடுத்தாங்க அது இல்லாமல் மேற்கொண்டு காசு போட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இந்த ஸ்டாண்டு ஸ்பூன் எவ்வளோ ஸ்பூன் வாங்கினாலும் தொலைச்சிடுதுங்க பசங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூன் வந்து 6 மிடில் சைஸ் ஸ்பூன் வந்து ஒரு 6 மொத்தம் 12 ஸ்பூன் வாங்கிட்டு வந்திருக்கேன் போன வாட்டி 20 ஸ்பூன் வாங்கிட்டு வந்தேன் 20 ஸ்பூன் எங்கே போச்சுன்னே தெரில ஒன்று கூட இல்லை டெய்லியும் ஸ்கூலில் வந்து ஸ்பூனை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க இதான் அவங்க வேலை அவங்களுக்குலாம் நம்ம வந்து 10 ரூபா 20 ரூபாவில் வாங்கி கொடுத்தா நம்ம வாங்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து 6 ரூபா ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் தொலைச்சா கூட பரவாயில்ல அது ஒரு டசன் வாங்கிட்டு இந்த ஸ்டாண்டு வாங்கிட்டேன் இந்த ஸ்டாண்டு வந்து 595 அதாவது 600 ருபீஸ் இந்த ஸ்டாண்டு நல்ல ஒர்த்து செம வெயிட்டாக இருக்கும் நம்ம வந்து செவுத்தில் மாட்டுற மாதிரி ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதை செவுத்துலேயும் அடிச்சுக்கலாம் இதை வந்து கிச்சன் பக்கத்தில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் நான் வந்து மீஷோலலாம் மோஸ்ட்லி வாங்கவே மாட்டேன் ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு பார்த்து தான் வாங்குவேனே இவங்கிட்ட ஆல்ரெடி என் பசங்க வந்து டிராயிங் கிளாஸ் போகிறாங்க இது வந்து டிராயிங் கிளாஸ் போகிறதுக்காக இந்த பிளாஸ்டிக் ரேயான்ஸு டாம்ஸில் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக டிராயிங்க்கு வந்து இதாக யூஸ் பண்ணோம் டிராயிங் கிளாஸ் மாஸ்டர் சொல்லியிருக்காருன்ட்டு இது வாங்கி கொடுத்தேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தனியாக ஒரு கிரேயான்ஸ் வச்சுருக்காங்க வீட்டுக்குன்னு ஸோ இந்த புக்கெலாம் வந்து அவங்களோட புக்கு தான் அவங்களுக்கு வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது என் பையனுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும் அழகாக வரைவான்றதுனால அவனுக்காக தான் இந்த டிராயிங் அவன் எப்போ போனாலுமே இந்த புக்கு கலரு பென்சில் இதான் எடுப்பான்
நாங்களே ஷாப் வச்சுருக்கோம், எங்கள் கடையில் இல்லாத பொருளே இல்லை. எவ்வளோ பொருள் வீட்டில், க்ரையான்ஸு பென்சில்லாம் வீட்டில் பஞ்சமே இல்லை. இந்த க்ரையான்ஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சி 55 ரூபா கொடுத்து இந்த க்ரையான்ஸை வாங்கிக்கிட்டான், ஜம்போ க்ரையான்ஸை. 2 கலரிங் புக் வாங்கிக்கிட்டான். ஒரு கலரிங் புக் 25 ருபீஸாக, 2 அக்காவுக்கு ஒன்று சொல்லிவிட்டு அவளுக்கு ஒன்று வாங்கிட்டான். அவளுக்கு எதுவுமே கலர் வாங்கலைன்னா அழுவா சொல்லிட்டு அவளுக்கு வந்து க்ரையான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நான் காட்டுறேன் அப்புறமா. அவனுக்கு வந்து இந்த ட்ராயிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இங்கே பாருங்கள், கேட் வரைஞ்சிருக்கான், என்னென்னமோ வரைவான் உட்காந்து. இதான் அவனோட வேலையே. இப்போ இந்த க்ரையான்ஸ் காமிச்சா, அந்த க்ரையான்ஸ் காமிச்சா, வீட்டில் வரையத்துக்குன்னு கொஞ்சம் பழைய க்ரையான்ஸும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரிபப்ளிக் டேக்கு இது பாப்பா வரைஞ்சா. பாப்பா வந்து வேறு மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவாள், பையன் வந்து க்ரியேட்டிவாக வேறு மாதிரி திங்க் பண்ணுவான். இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ட்ராயிங்ஸ் பண்ணுறது தான் இவங்க வேலையாகவே இருக்கும். ஸோ இது வந்து லோக்கி, இது வந்து இவன் தான். இதை தான் அன்றைக்கி போய்ட்டு அவ்வளோ நேரம் தேடி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தான். ஸோ லோக்கிக்கு ஷேர் பண்ணுடா சொன்னால் ஷேர் பண்ணவே மாட்டான். லோக்கிக்கு இதே போல் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆல்ரெடி இவங்க கோயிலுக்கு போகும்போதே இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஸ்லேட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லேட்டு எவ்வளோ ஐட்டம் வாங்கினாலும் இவங்களுக்கு மட்டும் பத்தவே பத்தாது. இங்கே டாம்ஸ் வந்து குட்டி க்ரையான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 35 ருபீஸ். அதுவுமே பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்தது தான். ஸோ என் தம்பி வாங்கி தருவான், ஸ்கூலில் மிஸ் தருவாங்க. நான் நிறைய வாங்கி இவங்களுக்கு வந்து ஒரு கடை நாங்கள் வச்சுருக்காலும் இவ்வளோ க்ரையான்ஸ் வச்சுருக்காங்க அவங்க. இந்த முருகர் வந்து என் தம்பி எனக்காக வாங்கிட்டு வந்தான். திருச்செந்தூர் முருகர் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். நம்ம வந்து இது வந்து லேமினேட் பண்ணியே இருக்கோம். 25 ரெண்டாக வாங்கினா நம்ம 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த முருகரையும் அதுக்கப்புறம் அங்காளம்மன் ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தான். இது வந்து அங்காளம்மன் மேல்மலையனூர். நாங்கள் வீட்டில் வந்து அம்மன் ஃபோட்டோ வச்சு படைக்க மாட்டோம், அதனால் இதை கோயிலில் கொண்டு போய் வச்சிடலான்னு இருக்கேன். இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.